முக்கிய செய்தி, நாடு முழுவதும் உள்ள முக்கிய கட்டமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் உள்ள முக்கிய கட்டமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் மோடி இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் உள்ள முக்கிய கட்டமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரேகன் இணைப்பில் இணைக்கிறார். மரியரேகன், நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மோகன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இந்தியா வந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று அதிகாலை 1:10 மணி முதல் 1:20 மணிக்குள் அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தானுடைய ஏவுகணை தாக்குதலானது நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் முயற்சியை இந்தியாவினுடைய வான்படை வீரர்கள் வெற்றிகரமாக அழித்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட பாகிஸ்தானுடைய லாகூர், சக்ரவல், பகல்பூர், குஜர்வாலா, மியானோ, கராச்சி உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதே போன்று ராவல்பிண்டி, கராச்சி, லாகூர் உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பெருமளவு சேதங்கள் சந்திக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனால் பாகிஸ்தானினுடைய படைகள் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி இருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்கிற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களினுடைய பாதுகாப்பானது வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பாகிஸ்தானில் இருந்து ஏவப்படுகின்ற அந்த ஏவுகணை தாக்குதல்களை முற்றிலுமாக முறியடித்து நாட்டினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டத்திற்குள் நாம் இறங்கியிருக்கின்றோம் என்கிற ஒரு தகவலை பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கின்றார். நேற்றைக்கு நடந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்களும் பாதுகாப்புத்துறையினுடைய உயர்மட்ட குழுவினுடைய உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இதில் பாகிஸ்தானின் மீது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டிய ஒரு ரெசல்யூஷன் ஆனது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய, பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா நடத்தக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆனது தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட ஆபரேஷன் சிந்தூர் ஆனது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும், பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய முகாம்கள், இருப்பிடங்களை குறிவைத்து தாக்குதலானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது சில மணி நேரங்களுக்கு முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவலினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தானுடைய புகழ்பெற்ற ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம்
மைதானமானது மைதானத்திற்கு அருகில் ஒரு ட்ரோன் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. ராவல்பிண்டியில் இன்று இரவு PSL தொடரினுடைய கராச்சி பெஷாவர் அணிகள் மோதி இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த மைதானத்தின் மீதானது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் ட்ரோப் ரக ட்ரோன் மூலமாக ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுடைய எதிரொலியாக மீண்டும் பாகிஸ்தானில் இருந்து ஏதேனும் ஏவுகணை தாக்குதல்களோ அல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இந்தியாவினுடைய எல்லைப்பகுதி வழியாக ஊடுருவி இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்கான முகாந்திரங்கள் ஏற்பட்டால் அதனை வெற்றிகரமாக சாதுரியமாக அழிப்பதற்கான முயற்சிகளில் ராணுவத்தினர் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகள் இதில் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடும் பாதுகாப்பையும் மக்களினுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்கிற பல்வேறு முக்கியமான விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தின் மூலமாக பேசியிருக்கிறார். அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்கள் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் முக்கியமான பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அடுத்த கட்டமாக ஆபரேஷன் சிந்தூர் தொடர்வது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி மரியரேகன்.